ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு சத்தான கார சட்னி செய்ய போகிறேன். என்னென்னா உளுந்து, முருங்கைக்கீரை, பிரண்டை, தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். நான் போடலை. நம்ம இந்த வெள்ளை உளுந்து போடுறதுக்கு பதிலாக பச்சை உளுந்து, கருப்பு உளுந்து இருக்கும் இல்லையா, அது போட்டோம்னா இன்னும் நல்லா ஸ்ட்ரென்த்து, போனுக்கு நம்ம ஸ்கின்னு நல்லா க்ளோ கிடைக்கும். உளுந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்கின் டைட்டாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். அப்புறம் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை வந்து சொல்லவே வேணாம், நல்ல ஒரு அயன் ஸ்ட்ரென்த்து. அதே போல் பிரண்டை வந்து கண் பார்வைக்கு நல்லது. அப்புறம் ஜாயிண்ட், அந்த எலும்பு நரம்பு எல்லாத்துக்குமே நல்லது, பார்த்துக்கோங்க. நமக்கு இந்த உடல் சோர்வு ஏற்பாடுது அப்படின்றவங்க கூட இந்த பிரண்டை வந்து வீட்டில் ஒரு சின்ன ஒரு குச்சி மாதிரி ஊன்றுனாலே போதும். அதுக்கு ரொம்ப பராமரிப்பெல்லாம் தேவையில்லை, அழகாக வளர்ந்துடும். இந்த வெட்ட வெளியான இடங்களில் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறது, நர்சரியில் அப்படி கேட்டிங்கனாலும் பிரண்டை செடி கொடுப்பாங்க. ஆமாம், அது நீங்கள் ஒரு சின்ன ஒரு குச்சியை வச்சாலே அது பாட்டில் கிடக்கும், பார்த்துக்கோங்க. நம்ம தேவைப்படும் போது துவையிலும் அரைச்சிக்கலாம், அந்த மாதிரி கார சட்னி அரைச்சிக்கலாம். துவையல்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க. இப்படி கார சட்னி வச்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள். மிக்ஸ் பண்ணி முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, புதினா இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு அரைச்சி பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. ஆமாம், அது மாதிரி பிரண்டை வந்து ரொம்ப நல்லது, பார்த்துக்கோங்க. கண் பார்வைக்கெலாம், நரம்பு, எலும்பு எல்லாத்துக்குமே நல்லது. இது மாதிரி வீட்டில் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க. தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.